சாமி ஒரு வேண்டுகோள். வேண்டுகோள் சொல்லுங்க. குட்டிலிங்கத்தை தொட்டு கும்பிடணும். உள்ள இருக்கிறது குட்டிலிங்கம் தான். அவர் ஏன் விட்டேல் அசஞ்சா என்ன பண்ணுவேன்? சிவா சிவா. ஐயோ என்ன எரியுதே 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 கண்டு எரியுதே. மேல் பக்கம் சரியா கழுவுலன்னு நினைக்கிறேன். மேல் பக்கம் முகத்துக்கு மேல் பக்கம் சரியா கழுவுலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றேன், குளத்தாங்கரைக்கு போய் நல்லா கழுவிருங்க. போங்க, நல்லா கழுவிருங்க. அடுத்த வருஷமா அது பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கோ. உன்னை பெத்ததுக்கு ஒரு அம்மி குழவியை பெத்திருக்கலாம். மாமி, உங்களுக்கு அம்மி குழவிய பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? அம்மி, அதுக்கு மேல குழவி, வச்சு அரைச்சா அம்மி குழவி. எல்லா ராத்திரியும் அப்படித்தான். அம்மிக்கு மேல இருந்தா தான் குழவி, கீழே இருந்தா அதுக்கு பேர் குழவி இல்ல. வேற ஏதாவது அம்மி தெரியுமா? எங்க ஆத்துல ஒரு அம்மி குழவி இருக்கு. இடையில நீ என்னடா இடையில உளறின் இருக்காதில் வாங்கோ. எனக்கு வயிறு எரியுது போய். இந்த குழவி இருக்க குழவி அது புழுவை கொட்டி கொட்டி அதையும் குழவியாக்கும். அது மாதிரி என் மகனை வளர்த்தங்களும். இந்த குழவி விஷயத்தை இங்கதான் வந்து பேசணுமா? கோயில்ல தான் பேசணுமா? அதுவும் நான் இருக்க கோயில்ல தான் பேசணுமா? வேற இடத்துல போய் பேசுங்க. போய் குழவி குழவின்னு உயிரை எடுத்துட்டு இருக்க. அப்பா, ஆடி காத்துல அம்மியா பறக்கிறது, குழந்தைய மாத்திரம் போய். ஈஸ்வரா அம்மி குத்துலையோ சுவாமி. அப்ப குழவி சும்மா இருடா. அம்மி குழவின்னு அத்தனை பேர் இங்கேயே வந்து பேசுன்னு இருக்காளே. நாம சீக்கிரம் மாட்டிடுவோம் போல இருக்க. செத்த வாய வச்சுட்டு சும்மா இருங்கோ. சாமி, குட்டிலிங்கத்தை பாக்குறதுக்கு மைசூர்ல இருந்து நிஜலிங்கம் வந்திருக்காரா? ஐயோ, அவர் வேற வந்துட்டாரா? லிங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நான் ஒரு நிஜலிங்கப்பா. நல்லா இருப்பா. ಇಲ್ಲಿ ಚಿಕ್ಕಲಿಂಗ ಎಲ್ಲಿದೆ? ಇಲ್ಲಿ. பின்ன வள்ளியா? என்னன்னா நேரா பார்க்காம ஓட்ட வழியா பாக்குறார். ஒரு கண்ணுல பார்த்தா தான் அவருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் வர்றேடா. வரேன் வரேன் வாங்க வரேன். சுவாமி, இத ஜனங்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இப்ப என்ன பண்றது? உண்டி இல்ல, எக்கச்சக்கமா பணம் சேர்ந்துடுத்து. நம்ம ஜனங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. 1 ரூபா போட்டவா 10 ரூபா போட்டேன்னு சொல்லுவா, 10 ரூபா போட்டவா 100 ரூபா போட்டேன்னு சொல்லுவா, 100 ரூபா போட்டவா 1,00,000 ரூபா போட்டேன்னு சொல்லுவா. அதனாலதான் டிவைட் பண்ணி கொடுக்க முடியல. ஏ சாமி, இத போர்டுல சொல்லிருக்கலாமே. சொல்லி இருக்கலாம். என்ன பண்றது? ஏதாவது நடந்துருச்சுன்னா பயம். எங்களவா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. ஏன்னா எல்லாம் கேள்விப்பட்டேன். அது லிங்கம் இல்லையாமே, இதுவாமே. எல்லாரும் இப்பதான் அரைச்சு முடிச்சா, இப்ப நீ புதுசா அரைக்கிறியாக்கும். நோக்கி யார் சொன்னது? பசுவலிங்கப்பா சொன்னார். அவர் யாரு? எங்க தம்பி. குடும்பமே வா. பாத்தியாடா, எல்லாம் ஓ வேலை. என்னன்னா பண்றது? எல்லாம் அவனோட திருவிளையாடல். நீ விளையாடிட்டு அவன் திருவிளையாடன்னு சொல்றியா? இத பாருங்க மிஸ்டர் நிஜலிங்கப்பா, எங்க ஆத்துக்காரர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். ஏதோ தெரியாம செஞ்சுட்டார். சேத்த மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிப்பார் மன்னிப்பார். லேடி சொன்னா அவர் கேட்பார், பொண்ணுன்னா பேயும் இறங்கும். சாமி, இது ஜனங்க கொடுத்த பணம், ஜனங்களுக்கே போய் சேரட்டும். அந்த பணத்துல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருங்க. அடடே, பேஷ் பேஷ், நல்ல ஐடியா. சாமி, அந்த 1/2 லிட்டர். ஏன்னா எங்க போயிட்டார்? ஐயோ, எங்க ஓடி போயிட்டார்? சிங்கப்பூர் புடவை, பட்டு புடவை. ஆமா. பேய், பிசாசு, புடவை, சைக்கிள், பேய், பேய். டிவி கடை தெரியுது வாடா. நீங்க சொந்த காசு போட்டு ஒரு டிவி டெக்கி வாங்கிக்கும். அப்பதான் படம் தெளிவா தெரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்பா, இவ்வளவு கனமா இருக்கு. 20,000 ரூபாய் கொடுத்து வாங்க. இந்த ஹெவி சப்ஜெக்ட படம் பார்க்கும்போது தாங்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பானோ என்னமோ தெரியல. ஆட்டோ 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 டாக்ஸி. விழுந்துருச்சா?
20,000 ரூபாய் கொடுத்து வாங்கின டிவி கஷ்டப்பட்டு என் சொந்த பணம்டா. ஐ எம் சாரி. நான் வேணும் முதல்ல. ஐ டிடன்ட் மீன் இட். நம்பர் நோட் பண்ணு. சரி. என்ன நம்பர்? ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சாரி சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட், அதான் லேட் ஆகி போச்சு. நீ லேட்டா வந்ததுனால தான் ஆக்சிடென்ட்னு சொல்லு. நோ நோ நோ, நான் வேகமா தான் சார் வந்துட்டு இருந்தேன். எதுக்கு ஒருத்தன் டிவி எடுத்து வந்துட்டு இருந்தா, அவனா என் மேல வந்து பட்டுன்னு மோதி டிவியை போட்டு உடைச்சிட்டான் சார். நிஜமா சார், அவன் அந்த பக்கமா வந்துட்டு இருந்தானா, நான் இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேனா, திடீர்னு திரும்பி. தேங்க்யூ. நானே அதை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கும்பிட்டுக்குங்க. என்ன லட்சுமி, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க சாமி. உன் பையனுக்கு வேலை கிடைச்சிருத்தோ? வேலை கிடைச்சிருச்சு. எங்க? பீகார்ல. ரொம்ப பக்கம். சென்னைக்கு மிக அருகில், திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல இடம் வாங்கி வீடு கட்டின மாதிரி. என்ன தம்பி பண்றது, எல்லா இடத்துலயும் வேலைக்கு ட்ரை பண்ணோம், கடைசியில பீகார்ல தான் கிடைச்சது. என்ன சொல்லி குத்தமில்லை, எல்லாம் தோ அவருக்கானே. அவன் திருவிளையாடல். இன்னைக்கு ஆகாரமே இதுதானா? வேற சாப்பாடே கிடையாதா? நம்ம ஊர்ல எது ஃப்ரீயா கிடைச்சாலும் அள்ளி சாப்பிட்டுருவேல. போயா. என்ன சுப்புடையர், என்ன ஓய், உன் பிள்ளையாண்ட அந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டானா இல்லையோ? வழக்கம் போல வரலாறுல புயலாயிட்டான். உன் பிள்ளையாண்ட அவன் குடும்பத்திலே வரலாறு படிச்சுட்டான். போய் அவனை சொல்லி குத்தமில்லை, எல்லாம் அவன் செயல், அவன் திருவிளையாடல். அவன் சீரட்டு பீடி கஞ்சான்னு குடிச்சிட்டு படிப்பை கோட்டை விட்டுருவானுங்க. அதெல்லாம் இவனுடைய திருவிளையாடலா? அடடே, என்னம்மா சோப்பனா சௌக்கியமோ? அப்பா உடம்பு ரொம்ப மோசமா தான் இருக்கு, அதனாலதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தோம். சாமி கும்பிட்டா மட்டும் போறாதே, அவர் என்ன ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு பார்த்து மருந்தா வாங்கி கொடுப்பார். நல்லா டாக்டரா பாருங்க. எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டியாச்சு, இப்ப பிரயோஜனம் இல்லை, எல்லாம் அவன் திருவிளையாடல். என்ன என்னன்னா அவங்க அப்பா உடம்பு கெட்டதுக்கு அவருடைய திருவிளையாடல் காரணமா இல்ல இவனுடைய திருவிளையாடல் காரணமா? ஏய், நீ அசிஸ்டன்ட், பக்தர்களுக்கு அனுசரணையா நான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். கிராஸ் கேள்வி கேட்ட மண்டைய உடைச்சிருவேன். மந்திரம் மறந்த மட்டும் என்ன கேக்குறேல? மந்திரம் யாருக்கு தானே மறக்கல? போடா. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஷம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தியே. ஏன்னா கோயிலுக்கு புறப்பட்டுட்டாளா? இந்த மட்டன் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கேன். என்னடி கேள்வி இது? வழக்கம் போல கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏன் கேக்குறாய்? இன்னைக்கு கால வேலைக்கு மட்டும் நேக்கு செத்த கிட்டு வேணும். என்னடி சொல்றாய்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோ இல்லையோ, சாயந்தரம் டிஃபனுக்கு அரிசியும் பருப்பும் ஊற போட்டிருக்கேன், அதை அரைக்கிறதுக்கு கிட்டு வேணும்னு சொன்னேன். அரிசி பருப்பு அரைக்கிறதுக்கு கிட்டு வேணும், நாளைக்கு கோதுமை அரைக்கிறதுக்கு யாராவது வேணும்னு சொல்வாய். என்ன தள்ளி சும்மா தானே இருக்கா? அவ அரைச்சா மாவாகாதா? நேக்கு டியூஷன் இருக்கு, நான் என்ன மாவரைக்க வந்தாத்துல இருக்கேன். இந்த பாருடி, இவன் கோயில்ல சேர்த்ததே என்டோன்மெண்ட் எனக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கத்தான், மாவரைக்கிறதுக்கு இல்லை. ஹாஃப் டே தானேண்ணா, நான் என்ன கிட்டுவ விழுங்கிடுவா போறேன். சரி, கிட்டுவ வச்சுக்கோ. அண்ணா இந்த விட்டு விட்டுற அத்திம்பேர், என்ன சித்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல விட்டு போயிடுங்க. நல்ல சகப்பாத்தா இருக்கா. இவளை எப்படி பிடிக்கிறது? முதல்ல அவங்க அக்கா பிடிப்போம், அப்புறம் அவளை பிடிப்போம். ஆட்டுக்கல் எங்க இருக்கு? எல்லா ஹோட்டல்லையும் முதல்ல தண்ணி காட்டிடுவாங்க. சூடா என்ன பாருங்க, இது சுடாதியா, சுட்டா ஆத்துறதுக்கு. என்னது வெறும் பேப்பரா இருக்கு. நம்ம கழுதையா? மெனு கார்டு, இதை பார்த்து ஆர்டர் பண்ணு. ஆஹா. இங்க பாரு. பாருதர சீக்கிரம் பில் கொடுங்க. கமான் துரை. ஹலோ. ஹலோ. முகத்தை மறைச்சுக்கிட்டா எங்களுக்கு அடையாளம் தெரியாதா? உடம்புல எந்த பாகம் வெளியில லேசா தெரிஞ்சாலும் சரி, நாங்க யாருன்னு கண்டுபிடிச்சோம். அன்னைக்கு உடைச்ச டிவிக்கு இன்னைக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். டிவியா? என்ன டிவி? அன்னைக்கு கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தப்போ ஏத்தாப்புல வந்து இடிக்கல.
பூசணிக்கா மாதிரி உடைச்சு அந்த டிவி. என்ன சொல்றீங்க நீங்க? இதே கண்ணு, இதே மூக்கு, இதே வாய், இதே கை அன்னைக்கு டிவி உடைச்சுது. இருக்கலாம், உலகத்துல ஒரே மாதிரி. 10 பைசா நான் கொடுத்த திருநீரே 10 பைசாயா போய. என்ன ஏன் நம்ம கோயிலுக்கு மட்டும் கூட்டமே வரமாட்டேங்குது? எல்லாருக்கும் நேரம் வர்ற மாதிரி கடவுளுக்கு நேரம் வரணும்டா. நீ எப்போ மூமெண்ட்லயே இரு, கவலைப்பட்டுண்டு ஏதாவது தூண்ல சாஞ்சிராத. அப்புறம் ஒன்னையும் சிலையும் நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்தி திரிய ஏத்திடுவா. அண்ணா இங்க பாருங்க. சீ, யாராச்சும் பாத்துற போறாங்க. ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. நான் இங்க உன்னை வர சொன்னது காரணமே இந்த கோயிலுக்கு அதிகமா கூட்டமே வராது. நீ நான் நமச்சிவாய். நமச்சிவாயா நமச்சிவாயா. நமக்குத்தான் இவர் நமச்சிவாயன், அவளுக்கு இவர் இளிச்சவாயன். நல்லா இருக்கு. நானே பார்க்கல. லோகம் ரொம்ப கெட்டுடுத்து. இந்தாங்கண்ணா 90 ரூபாய் 50 பைசா. அண்ணா வசூலா இருக்கு. சாமி, இந்த எண்ணெய சிவலிங்க தலையில ஊத்திடுங்க. வேண்டுதல் ஊத்திட்டு 1/2 லிட்டர் இங்கே வைங்க. ஒரு வேலையா போறேன், வரும்போது வாங்கிக்கிறேன். இந்தாங்க சாமி. வரேன் சாமி. இந்த 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்து. இல்லாத ஆசை போட்டு போயிருக்கான். பட்டையர் அபிஷேகம் பண்ணுங்க. ஏஷா என்னண்ணா நீ போய் முருகர் நவக்கரங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வா. கலெக்ஷன் வரச்சு என்ன அனுப்பிடுவேல. போட. ஓ மந்திராய, ஓ மந்திராய, சாத்திய பலம்பத்தி நிற்க சுவாக. பட்டையர் வந்துட்டேன். எனக்கு ஒரு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்க. லட்சுமா நல்லா இருக்கு. வெரி குட். பட்டையர் பால் அபிஷேகம் பண்ணுங்க. என்ன இன்னைக்கு ஒரே அபிஷேகமா இருக்கு? உதறிடுறேன். புல் மந்திரம் தான். சாமி எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. சாமி, நேக்கு ஒரு அபிஷேகம். அப்படியே எனக்கும் ஒரு அபிஷேகம். என்ன இன்னைக்கு ஒரே அபிஷேகமா இருக்கு? பிரமாதம் பண்ணிடுறேன். ஏதோ ஒரு சேஞ்ச், இன்னைக்கு ஏதோ ஒரு ஆட்சி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதோ வந்துடுறேன். ஓம் பிராணாய, ஓம் பிராணாய, தள்ளி நீ வாழ்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே. இடியமீன் என்ன எப்படி உட்கார்ந்திருக்கான்? பெரிய மன்மதன் பூவ உறிஞ்சிறான். ஏய், நீ வர்றச்ச போறச்ச லல்லிய பாக்குறியாம், லல்லிய கண்ணடிக்கிறாமே, என்ன சமாச்சாரம்? நல்லா கேளுங்க, நானும் கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆமா, இந்த வீட்டுல சீயக்காரைக்க மாவாட்டத்தை நானா லல்லிய என்ன கட்டி கொடுக்க கூடாதோ? லல்லிய நோக்கு கட்டி கொடுக்கறதா? உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்தியா? இந்த மூஞ்சிக்கு லல்லி. ஆமா, உங்க மூஞ்சிக்கே மாமி கிடைச்சப்போ ஏன் மூஞ்சிக்கு லல்லி கிடைக்க கூடாதோ? மாமி இங்க பாருங்கோ, லல்லி என்ன கட்டி கொடுத்து ஆத்தோட மாப்பிள்ளையாக்கங்கோ. ஆத்தோட எல்லாம் மாப்பிள்ளை ஆக்க முடியாதுப்பா. வேணும்னா ஒண்ணு மட்டும் ஆத்தோட தள்ளி விட்டுறோம். மாமி தீர்மானமா இருக்கா? கொள்ளையடிப்போம் கொள்ளையடி
பத்தாதடா. ஏய், ம். Come on. போலீஸ் ஸ்டேஷன். முன்சாமி, அஞ்சாமே, கோபால்சாமி, கிச்சாமே, எல்லா பேரும் வீட்டை காலி எல்லாம் எங்க போயிட்டாங்கப்பா? ரொம்ப நீட்டாவே. ஏன் முன்சாமி இருக்கானா? இடிச்சிட போகுது. 16 வயசுல கதவு நிக்குது. புத்திசாலி பையனுங்க. என்னது முன்சாமே, கிச்சாமே, அம்மா அம்மா அடி அம்மா அம்மா. போயிட்டா? அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவ எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஓடிட்டான். அவன் சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் வா. என்ன எங்க நழுவுறேள்? என்னடி கமலா? வெளியில போயிட்டு வந்திருக்கல, வேர்க்கல, துண்டை எடுங்க. என் மேல உனக்கு ரொம்ப அக்கறைடி. என் மேல உனக்கு ரொம்ப பிரியம் டி. பிரியம் டி. ஐயோ, ஏய், அங்க கை வைக்காத, எனக்கு கூச்சம் டி. சொன்னா கேளு. கஸ்டம்ஸ் ஆபீசர்ல இருக்க வேண்டிய பொண்ணெல்லாம் என் கிரகஸ்தியா வந்து சுத்தி சுத்தி என் பிராண வாங்குறேன். கஸ்டம்ஸ் லெவலுக்கு உங்களை எல்லாம் சோதனை பண்ணாட்டா குடும்பம் நடத்த முடியாதுன்னா பாத்தியாடி உங்க அத்தி பேர இடுப்ப சுத்தி எத்தனை பதுக்கல். இந்தா நான் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு ஆத்துலயும் ஸ்கேனிங் மிஷினை வாங்கி வச்சு உங்களை எல்லாம் பார்த்து பார்த்தா செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒண்ணும் நினைக்கல. என்ன செத்த நில்லுங்க. என்னடி என்னடி இது? அத்திமேல் குடுமையில பேங்கே வச்சுட்டு இருக்கா? இதுக்குத்தான் குடுமி வச்சிருக்கா? நாளையில இருந்து கிராப்டா. அப்புறம் ஆத்துக்காரர் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிரும்டே. நல்ல வேலை, இன்னொரு இடத்துல 50 ரூபா இருக்கு, அதை எடுக்கவே. தட்டு. ஈஸ்வரா, இது ஏன் தப்பு இல்ல, என்ன மன்னிச்சிருப்பா. ஈஸ்வரா, உன்னை தான் நம்பிட்டேன், என்னை காட்டி கொடுத்துறாதப்பா. ஐயோ,
இங்க குட்டிலிங்கம் முளைச்சிருக்கு. எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. கிருஷ்ணய்யர், சுப்பிரமணியர், சண்முகையர், வாங்கோ, இந்த அதிசயத்தை பாருங்கோ. ஐயோ, வாங்கோ வாங்கோ வாங்கோ. என்ன ஓய், என்ன ஓய்? பாருங்கோ, உள்ள பாருங்கோ. மத்தவா கண்ணுக்கு தெரியாத உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? ரிக்வேதம் படிச்சவன், யஜுர்வேதம் படிச்சவன், சாமவேதம் படிச்சவன், பெரியவாழ தொழுறவன், சிவபுராணத்தை கரைச்சு குடிச்சவன், எப்பவும் வருதா இருக்கிறவன். என் கண்ணுக்கு தான் அவ தெரியவா, வேற யார் கண்ணுக்கு அவ தெரியவே மாட்டான். ஏங்க உன் அசிஸ்டன்ட் கிட்ட வந்தா டெய்லி கோயிலுக்கு வர்றான், கதவை திறக்கிறான், குளியாட்டுறான், அபிஷேகம் பண்றான், அர்ச்சனை பண்றான். அவன் கண்ணுக்கு தெரியலங்க. அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? அவன் 40 இட்லி திங்கிறான், 1/2 லிட்டர் பொங்கல் திங்கிறான், 1/2 லிட்டர் பால் குடிக்கிறான். எப்படி தெரியும்? அவன் சம்பந்தப்பட்டது எல்லாம் 1/2 லிட்டர். என்னன்னா நான் இல்லாதப்போ ஏதோ பேசிட்டு இருக்கேன். பொங்கல் 1/2 லிட்டர்னு. அவிஷ்டு, பிரம்மகத்தி, திராப, இங்க பாருற, குட்டிலிங்கம் வச்சிருக்கோ, கண்ணத்துல போட்டுக்கோ. சிவசிவா சிவசிவா, தென்னாடுடைய சிவனே போற்றி. சிவசிவா 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 சிவ. பாத்தியாடா, முதல்ல குட்டிலிங்கம் என் கண்ணுக்கு தான் தெரிஞ்சது. உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா? அதுக்கெல்லாம் பிராப்தம் வேணும்டா. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? முதல்ல குட்டிலிங்கத்தை பார்த்தது நான் தான். இல்ல இல்ல. போய் கோயில புட்டிண்டு சாவி ஆத்து கொண்டு வா. நம்ம புகழ பரப்புங்கய்யா. செவியன் விடையேறிய முத குட்டிலிங்க இவர்களுக்கு தான் தெரியணுமா? என் கண்ணுக்கு தெரியக்கூடாதா? சும்மாவே ஆடுவார். இனிமே ருத்ரதண்டமே ஆட போறார். அக்கரகாரத்தில் யாரும் இருக்க முடியாது. பேருடைய பெருமாபுரமேவிய பெம்மானிவனன்றோ. பேருடைய பெருமாபுரமேவிய பெம்மானிவனன்றோ. தோருடைய செவியன் விடையேறிய துவள்மதி சூடி. தோடுடைய செவியன் விடையேறியோர் துவள்மதி சூடி. தாடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசி. நீயும் தான் இருக்கிய, உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா? நல்லா திங்க தெரியும். தோடுடைய செவியன் விடையேறிய துவள் மதிசூடி. நீ ரொம்ப ஆடுறேன். எனக்கு ஒரு நேரம் வராமையா போயிரும். அப்ப பாத்துக்கிறேன். ஏண்டா வேண்டாம் முடிக்கிற போயண்டா. கிட்டு வா, உள்ள போய் நன்னா கழுவி விடு. மூலஸ்தானம் வேத்தால் யாரும் நுழையக்கூடாது. குட்டிலிங்கம் முளைச்சிருக்க சாதாரண விஷயமா? ப்ளீச்சிங் பவுடரை எக்கச்சக்கமா போட்டு நன்னா தேய்ச்சி கழுவிட. சரிண்ணா. கிட்டு, உன்னை மட்டும்தான் கழுவிச்சணும்னு வருத்தப்படாதரா. நானும் சேர்ந்து கழுவலாம். பட் என் புகழ் பரவடித்தா இல்லையோ, சோ உன்னை கழுவிச்சேன். எனக்கு ஒரு நேரம் வராமையா போகுது. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாத்துக்கிறேன். அண்ணா சேர்த்து வரையலா? ப்ளீச்சிங் பவுடர் தீர்ந்து போச்சா? என்னடா அம்பி, என்ன விஷயம்? அண்ணா குட்டிலிங்க அசைறது அண்ணா. குட்டிலிங்கம் அசையறதா? அவனின்றி ஓரணமும் அசையாது, அவனே அசையறானா? உன் ஹேண்ட் அப்படி வீக்னஸ், பிரம்மை. அது இல்லண்ணா, இங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் நன்னா ஆட்டு. இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஐயோ அண்ணா, இது தெரியறதா? தெரியலையே. பொண்ணு கொடுத்தாலே 1/2 லிட்டரு, அது இதுதான்ண்ணா. ஓ, அதான் அந்த பொண்ணு 1/2 லிட்டர் பார்த்தேடா, 1/2 லிட்டர் பார்த்தீங்களான்னு கேட்டுட்டே இருந்தாளா? ஆமாண்ணா, எண்ணெயை ஊத்திட்டு மறந்தாப்புல கவுத்திட்டு இத போய் குட்டிலிம்னு சொல்லிட்டேனே. இப்ப என்ன செய்யுது? ஒண்ணும் புரியலையே. அண்ணா, இதுக்கு போயா ரிக்வேதம் படிச்சேன், இதுக்கு போயா யஜுர்வேதம் படிச்சேன், இதுக்கு போயா சாமவேதம் படிச்சேன், இதுக்கு போயா பெரியவாளை தொழுதே, இதுக்கு போயா சிவபுராணத்தை கரைச்சு குடிச்சேன். அண்ணா, கவுந்தது என்னமோ 1/2 லிட்டர் தான். நீர் அளந்தது இருக்கே கூவிண்டால். போறண்டா போறோம்.
உண்டியில் நிறைய பணம் வசூலாயிடுத்தே. எல்லா லேடிஸும் மாங்கல்யம் வளையல் கூட கழட்டி போட்டாளே. இப்ப என்ன பண்றதே தெரியலையா? ஐயோ, 1/2 லிட்டர். அண்ணா நேக்கு ஒரு ஐடியா. நோக்கெல்லாம் ஐடியா வருதா? ஏதாவது செய்து என்ன காப்பாத்துற? லல்லி இருக்காளே உங்க வச்சிருச்சு, அவளை நெக் கட்டி கொடுக்குறேன். அவிஷ்டு, லிங்கத்தை வச்சு என்ன மிரட்டுறியா? பிளாக்மெயில் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேரடியாவே பாக்குறேன். நீ ஒரு பெரிய பிளாக் மெயில் பண்றியா? அப்ப என்டோமெண்ட்ல சொல்லிடுவேன். ஏய், இருடா. லல்லி எலுமிச்சம்பழ கலர் மாதிரி கிளிய வளர்த்து உனகையில கொடுக்க சொல்றியா? ஏன்னா இதையே சொல்லிட்டு இருக்கேன், புதுசா ஏதாவது சொல்லுங்கண்ணா. மாத்திரம் கிளிய வளர்த்து இந்த பெருச்சாளிகையில கொடுக்க சொல்றியா? இது பெட்டர், நடக்கட்டும். பெட்டரா? இந்த கோயில் பெட்டர் நிலமே பார்த்தேடா. என்னாச்சு? அங்க பாருங்களேன். மேல போறதுக்கு வழி இல்லையே. மேல போய்தான் ஆகலாம். இதுல என்ன எழுதிருக்கு? அபராஜி தானே எழுதிருக்கு. ஓ, அந்த ராஜாவோட மரகத லிங்கத்தை தான் நாம் தேடி போயிட்டு எஸ் எஸ். நந்தினி, 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 பேக் மட்டும் கிடக்குது. நந்தினி, எனக்கு பயமா தான் இருக்கு. நான் வெளியே காட்டுறேன்னா இப்படியா சமாளிச்சிடுவேன். சலாக்கியா வணக்கங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே பிக்னிக் வந்தோம். கிளாச்சு மீட். காட்டெருமை மாதிரி இருக்கா, நம்மளை பார்த்து பயப்படுறான். கவலைப்படாதீங்க, உங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன். காட்டெருமை எப்படி பாக்குது? டும்பா கமாரியா குமாரியா டும்பா. என்னங்க ஆளாள் காட்டுறீங்க? இறமே தெரியலையா? கொஞ்சம் சொல்லுப்பா. ஜரகரோ ஜரோ ஓ சலோவா ஜூவா ஜூவா.